الحمد لله الذي وعد فوفى وأوعد فوفى والصلاة والسلام على سيدنا محمد السيد الشرفاء ومسود الخلفاء وعلى آله وصحبه أهل الكرم والوفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل أفإن مات أو قتل انقلبتم على أعقابكم ومن ينقلب على عقبيه فلن يضر الله شيئا. وقال تعالى أيضا ولكل أمة أجل فإذا جاء أجلهم لا يستأخرون ساعة ولا يستقدمون. صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரர்களே, வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் ஃபர்தான மக்ரிபுடைய தொழுகையை நிறைவேற்றியதற்கு பிற்பாடு நல்ல விடயங்களை பேசுவதற்கும் நல்ல விடயங்களை கேட்பதற்கும் உரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் கபூல் செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் இதே சந்தர்ப்பத்தில் இதே தருணத்தில் பலவிதமான கோலங்களோடு நிலைமைகளோடு பாவங்களோடு ஷிர்க்குகளோடு இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் நல்ல விடயங்களை பேசுவதற்கும் கேட்பதற்கும் உரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கபூல் செய்திருக்கிறார். எனவே எந்த நோக்கத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்திருக்கிறானோ அந்நோக்கத்தை முழுமையாக நிறைவு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கபூல் செய்வானாக. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரர்களே, மனிதர்களுடைய வாழ்க்கையை முழு மனிதனுடைய வாழ்வியல் பகுதியை குர்ஆன் ஹதீஸினுடைய பார்வையில் 3 அடிப்படையான பகுதிகளாக நம்மவர்களுக்கு வகைப்படுத்தலாம். அவைகளில் முதலாவது பகுதி, கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனும் இந்த 3 பகுதிகளை அவன் அனுபவித்தே ஆக வேண்டும். அவைகளின் முதலாவது பகுதி ஹயாத்து துன்யா என்பதாக அழைக்கப்படுகிறது. ஒரு மனிதனுடைய உலகத்தினுடைய வாழ்க்கை. கண்ணியமானவர்களே, குர்ஆன் பல இடங்களில் ஒரு மனிதனுடைய உலகத்தினுடைய வாழ்க்கையை பற்றி தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. குர்ஆன் பல இடங்களில் உலகத்தினுடைய வாழ்வின் அற்பத்தனங்களை பற்றி நம்மவர்களுக்கு முழுமையாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா வலம் யுரித் இல்லல் ஹயாத்தத் துன்யா என்றெல்லாம் பல வசனங்கள்ல அல்லாஹ் தஆலா ஹயாத்து துன்யாவை பற்றி நம்மவர்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்வின் இரண்டாவது பகுதி அது ஹயாத்துல் ஆஹிரா. ஒரு மனிதனுடைய மறு உலகத்தினுடைய ஆகிரத்தினுடைய வாழ்க்கைக்கு ஹயாத்துல் ஆஹிரா என்பதாக அழைக்கப்படுகிறது. இது ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினான மனிதனுடைய மகா பெரிய நம்பிக்கையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர்
சுப்ஹானல்லாஹ், இந்த வருஷையில தான் ஆகிரத்துடைய வாழ்க்கையை ஈமானுடைய பாடம் நம்மவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. ஒரு மனிதன் படைத்தவன் அல்லாஹ்வை கண்ணால் பார்த்தது கிடையாது. ஆனால் ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினான மனிதனும் அல்லாஹ் தஆலாவை நம்பி வாழ வேண்டும். எந்த முஸ்லிமான மனிதனும் மலக்குமார்களை கண்ணால் பார்த்தது கிடையாது, ஜிப்ரீலை கண்ணால் பார்த்தது கிடையாது, மீகாயிலை கண்ணால் பார்த்தது கிடையாது, அஸ்ராயிலை கண்ணால் பார்த்தது கிடையாது. கண்ணியமானவர்களே, மலாயிகாமார்களை ஒரு முஃமினான மனிதன் நம்பி வாழ வேண்டும். ஒரு முஃமினான மனிதன் எந்த நபியையும் உலகத்தில் வாழக்கூடிய இக்காலகட்டத்தில் தன்னுடைய கண்களால் நபிமார்களை பார்த்தது கிடையாது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவர்கள் உலகத்தில் யாரும் தற்பொழுது கிடையாது. கண்ணியமானவர்களே, நபிமார்களை ரசூல்மார்களை கொண்டு நம்பி வாழ்கிறோம். இதே வருஷையில் இதே தோரணையில் அன்புக்குரியவர்களே, ஆகிரத்துடைய வாழ்க்கையை நம்பி வாழக்கூடியவன் தான் ஒரு மனிதன். அவன் முஸ்லிமாக இருக்க முடியும், முஃமினாக இருக்க முடியும். சுப்ஹானல்லாஹ். எனவே ஒரு மனிதனுடைய வாழ்வில் மகா பெரிய இரண்டாவது பகுதி அவனுடைய ஆகிரத்தினுடைய வாழ்க்கை பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, மூன்றாவது பகுதி அது அவனுடைய உலகத்தினுடைய வாழ்க்கையும் கிடையாது, அவனுடைய ஆகிரத்தினுடைய வாழ்க்கையும் கிடையாது. இரண்டுக்கும் மத்தியில் காணப்படக்கூடிய வாழ்க்கைக்குத்தான் கண்ணியமானவர்களே ஹயாத்துல் பர்ஸஹ் எனப்படக்கூடிய ஒரு மனிதனுடைய மூன்றாவது வகையைச் சேர்ந்த வாழ்க்கை பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா தெளிவாக நம்மவர்களுக்கு முன்வைக்கும் பொழுது வமின் வராஇஹிம் பர்ஸஹுன் இலா யௌமி யுபஅஸூன், உலகத்தில் ஒரு மனிதன் மரணிக்கக்கூடிய தருணத்தில் கண்ணியமானவர்களே அவனுடைய பர்ஸஹுடைய வாழ்க்கை ஆரம்பமாகி விடுகிறது. அது கபரில் அவன் அடக்கப்பட்டாலும் சரி, ஒரு மனிதனுடைய உடல் சாம்பலாக ஆக்கப்பட்டாலும் சரி, ஒரு மனிதன் அவன் நீரில் மூழ்கி மரணித்து விட்டான், அவனுடைய ஜனாஸா கிடைக்கவில்லை. சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய ரூஹு அவனுடைய உடல்ல இருந்து கலட்டப்பட்டு விட்டால் கண்ணியமானவர்களே அவன் பர்ஸஹினுடைய வாழ்க்கையை அவன் ஆரம்பித்து விடுவான். அது கபருடைய வாழ்க்கையாக இருக்கலாம், கபர் அல்லாத வாழ்க்கை பகுதியாக இருக்கலாம். உலகத்தில் அவன் பர்ஸஹுடைய வாழ்க்கையை அவன் அனுபவித்தே ஆக வேண்டும். கண்ணியமானவர்களே, எனவே அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை 3 கட்டங்களாக தெல்ல தெளிவாக நம்மவர்களுக்கு வகைப்படுத்தி வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, சுப்ஹானல்லாஹ், இந்த 3 வாழ்க்கை பகுதியிலையும் நாம் உலகத்தினுடைய வாழ்க்கையை கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகத்தினுடைய வாழ்க்கையை கண்ணால் பார்த்து நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். உலகத்தினுடைய வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களையும் நாம் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, உலகத்தினுடைய வாழ்க்கையோடு நாம் ஆகிரத்தினுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய தருணத்தில் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா ஒரு குறுகிய கால வாழ்க்கை அல்லாஹ் ரசூலுல்லாஹுடைய உம்மத்தாக நம்மவர்களுக்கு வழங்கியிருக்கிறான். கண்ணியமானவர்களே, ஆகிரத்துடைய வாழ்க்கை என்பது முடிவே இல்லாத என்லெஸ்ஸான ஒரு வாழ்க்கை பகுதிதான் அல்லாஹ் தஆலா ஆகிரத்துடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, அவ்வளவு தெல்ல தெளிவான அது நிரந்தரமான ஒரு வாழ்க்கை பகுதிதான் ஆகிரத்துடைய வாழ்க்கை. ஆகிரத்துடைய வாழ்க்கையோடு ஒரு மனிதனுடைய உலகத்தினுடைய வாழ்க்கையை நாம் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது, ஒப்பீடு செய்து பார்க்கும் பொழுது கண்ணியமானவர்களே அல்லாஹ் தஆலா ஆக குறுகிய கால வாழ்க்கையை நம்மவர்களுக்கு வழங்கியிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அதே தருணத்தில் கண்ணியமானவர்களே நாம் உலகத்தினுடைய வாழ்க்கையை பர்ஸஹுடைய வாழ்க்கையோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தாலும், உலகத்தினுடைய வாழ்க்கையை கபருடைய வாழ்க்கையோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தாலும் கண்ணியமானவர்களே உலகத்தினுடைய வாழ்க்கை ஆக குறுகிய கால சுருக்கமான ஷோர்ட்டான ஒரு வாழ்க்கை கால பகுதியாக அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் இந்த அடிப்படையான பகுதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு நபியவர்களும் சஹாபாக்களும் 1400 வருடங்கள் 500 வருடங்களாக பர்ஸஹுடைய வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். நபிமார்களுடைய ரசூல்மார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எடுத்து படிப்போம் என்றால் 3000 4000 5000 வருடங்கள் நபிமார்கள் ரசூல்மார்கள் பர்ஸஹுடைய வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
கண்ணியமானவர்களே, ஆனால் அன்பு நபியுடைய உம்மத்தாகிய நம்மவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆக குறுகிய கால வாழ்க்கை பகுதியை கொடுத்திருக்கிறான். ஆக சுருக்கமான வாழ்க்கை கால பகுதியை அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கிறான். நாம் அடிக்கடி பல பயான்களில் ஹுத்துபாக்களில் நாம் கேட்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் கண்ணியமானவர்களே, அன்பு நபியினுடைய இந்த தெல்ல தெளிவான ஹதீஸை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத். 1400 வருடங்களுக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹுடைய உம்மத்தினுடைய ஆயுள் காலத்தை பற்றி தெளிவுபடுத்தும் பொழுது மா பைன 60 வ 70 வ அகல்லுஹும் மா யுஜாவிஸு ذلك, என்னுடைய உம்மத்தினுடைய ஆயுள் காலம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலமாகத்தான் இருக்கும் சொன்னாங்க. எனவே என்னுடைய உம்மத்தில் 60 வயதை கடந்து செல்லக்கூடியவர்கள் குறைவாகத்தான் இருப்பார்கள், அல்லது 70 வயதை கடந்து செல்லக்கூடியவர்கள் என்னுடைய உம்மத்தாளர்களில் ஆக குறைவானவர்களாகத்தான் இருப்பார்கள். கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸினுடைய நாங்க தாக்கத்தை இன்னைக்கு நாங்க கண்ணால எத்தனையோ சிச்சுவேஷன்ல நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவு தெளிவாக அன்பு நபியவர்கள் தன்னுடைய உம்மத்தாளர்களுடைய ஆயுட்கால பகுதியை நபியவர்கள் நம்மவர்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, உண்மையிலேயே பல பயான்களில், பல ஹுதுபாக்களில், பல மிம்பர் மேடைகளில் இந்த ஹதீஸை நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், முன்னால வாழ்ந்த நபிமார்களுடைய உம்மத்தாளர்களோடு ரசூலுல்லாஹுடைய உம்மத்தாளர்களுடைய ஆயுட்காலத்தை நாம் முன்னோக்கி பார்க்கக்கூடிய தருணத்தில் கண்ணியமானவர்களே, ஆக 0 காலத்தை தான் அல்லாஹ் ரசூலுல்லாஹுடைய உம்மத்தாளர்களுக்கு வழங்கியிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் வாழ்ந்த நீண்ட காலம் ஆயுள் கொடுக்கப்பட்ட ஒரு நபி தான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாஹுடைய உம்மத்தாளர்களோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய தருணம் கண்ணியமானவர்களே, நபி நூஹினுடைய தஅவத்தினுடைய காலம் மாத்திரம் குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. 950 வருடம், 1000 வருடத்தில் 50 வருடங்களை கழித்தால் 950 வருடம் மாத்திரம் நபி நூஹுடைய தஅவத்துடைய காலம். அல்லாஹ் அக்பர். வரலாற்று ஆசிரியர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், நபி நூஹினுடைய தஅவத்துடைய காலத்தை பற்றி தான் குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. நபி நூஹினுடைய ஆயுட்காலம் உலகத்தில் 1200க்கும் மேற்பட்ட வருடங்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அத்துணை நபிமார்களும் 100க்கும் மேற்பட்ட வருடங்களுடைய ஆயுட்காலத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். ஒரு அழகான உதாரணம் சொல்லுவாங்க நியமனத்தை. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு ஊரினுடைய கிராமத்தால் நடந்து போய்கொண்டிருக்கிறார்கள். வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது, அந்த வீட்டுக்குள்ளால் இருந்து அழுகை சத்தம் புலப்பட்டு வெளியே வந்து கொண்டிருக்கிறது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டினுடைய வாசற்படியில் போய் சலாம் கூறினார்கள். அந்த வீட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய ஒரு பெண் பதில் கூறினாள். பதில் கூறினதுக்கு பின்னால் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுமதியோடு உள்ளே சென்றார்கள். கண்ணியமானவர்களே, உள்ளே சென்ற பிற்பாடு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த பெண்ணை பார்த்து கேட்டாங்க, நீங்க ஏன் அழுது கொண்டிருக்கிறீங்க, உங்களோட அழுகைக்குரிய காரணம் என்ன என்பதாக கேட்ட உடனே சுப்ஹானல்லாஹ், அந்த தாய் நபி நூஹுக்கு தெளிவுபடுத்தினாங்க, நபி நூஹே, என்னுடைய சிறிய மகன் வஃபாத்தாகிட்டான், என்னுடைய சிறிய மகனுக்கு மரணம் ஏற்பட்டு விட்டது. சுப்ஹானல்லாஹ், அவருக்கு எத்தனை வயதுன்னு கேட்டாங்க நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். சுப்ஹானல்லாஹ், இந்த வரலாறு ஆச்சரியம் கண்ணியமானவர்களே. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அந்த தாய் பதில் கூறினால், என்னுடைய சிறிய மகனுக்கு 300 வயது என்று கூறினார். அல்லாஹ் அக்பர். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த தாயை ஆறுதல் படுத்துறதுக்காக வேண்டி சொன்னாங்க, அந்த பெண்ணை கன்சல்ட் பண்றதுக்காக வேண்டி சொன்னாங்க, ஏ தாயே, உங்களுக்கு தெரியுமா, பின்னால காலத்துல இந்த பூமிக்கு மேல ஒரு சமுதாயம் வரப்போகிறது, அந்த சமுதாயத்தினுடைய பெயர் உம்மத்தே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த உம்மத்திற்கு அல்லாஹ் ஒரு ஆயுட்காலத்தை கொடுக்க போகிறான். அக்காலத்தினுடைய ஆயுட்காலம் உனக்கு தெரியுமா? வகைஃப இதா இஷ்தி ஃபீ உம்மத்தின் லா ததஜாவஸு 60, அந்த உம்மத்துடைய ஆயுட்காலம் வெறுமனே 60 வருடம் தான். அக்கால பகுதியில் நீ உயிரோடு வாழ்ந்தால் என்ன செய்வா? சுப்ஹானல்லாஹ். அந்த பெண் பதில் கூறினால், நபி அவர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அந்த காலத்துல நான் உயிரோடு இருந்தா அல்லாஹ் அந்த உம்மத்துல என்னையும் வாழ வச்சானண்டா,
அந்த 60 வருட காலத்தையும் நான் சஜதத்துன் வாஹிதத்துன் லில்லாஹி தஆலா ஒரு சுஜூதில் 60 வருடத்தையும் கழித்து விடுவேன். அல்லாஹ் அக்பர். அவ்வளவு குறுகிய காலத்தை அல்லாஹ் அன்பு நபியுடைய உம்மத்தாகிய நம்மவர்களுக்கு வழங்கியிருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, பல இடங்கள்ல நான் தெளிவுபடுத்துறது தான் சுப்ஹானல்லாஹ், அன்பு நபியுடைய இந்த ஹதீஸ் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட ஆயுட்காலத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் என்று ரசூலுல்லாஹ்வுடைய சொல் ரீதியான இந்த வார்த்தைக்குரிய பிராக்டிகலான செயல் ரீதியான வடிவத்தை அல்லாஹ் உலகத்தில் அன்பு நபியுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் உருவாக்கி காட்டினான். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இரவு நேரம் முஸ்தத் அஹ்மதில் பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத், இரவு நேரம் தன்னுடைய அடிமையை தட்டி எழுப்பாற்றாங்க. எங்கட பாஷையில சொல்லணும்டா இரவு 12 மணி 1 மணி 2 மணி இருக்கும். அபூ முஹைபா எழுந்திருங்கள். அபூ முஹைபா ரலியல்லாஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த இரவு நேரத்துல நீங்க ஏன் என்னை எழுப்பாற்றீங்க? இந்த நடுநிசையில ஏன் யா ரசூலல்லாஹ் என்னை தட்டீங்க? அபூ முஹைபா, அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை எனக்கு வந்திருக்கிறது. உமிர்து அன் அஸ்தக்ஃபிர லி அஹ்லில் பகீ, இந்த மதீனாவுடைய பூமியில ஜன்னத்துல் பகீல அடக்கப்பட்டிருக்கக்கூடிய சஹாபாக்களுக்காக வேண்டி நான் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், அவர்களுக்காக வேண்டி நான் பாவ மன்னிப்பு கோர வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளை வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் நான் தனியாக போவதற்கு எனக்கு விருப்பம் கிடையாது. உங்களை அழைத்து செல்வதற்கு நான் வந்திருக்கிறேன். வாருங்கள் என்னோடு இந்த நடுநிசையில் ஜன்னத்துல் பகீ கபரிஸ்தானத்துக்கு சென்று வருவோம். கண்ணியமானவர்களே, இரவு நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கட்டளையை கேட்டு அபூ முஹைபா ரலியல்லாஹு எழும்பினாங்க. எழும்பி ஜன்னத்துல் பகீ கபரிஸ்தானத்தை நோக்கி நடந்தார்கள். அந்த காலம் இந்த காலத்த மாதிரி உண்மையிலேயே சில இடங்கள்ல சில கிராமங்கள்ல மக்பராக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவு அழகாக வெளிச்சங்களோடு பிரகாசங்களோடு நடு நிசையிலையும் பயமில்லாம அந்த பாதையில போகலாம். அவ்வளவு அழகாக பல கிராமங்களில் அந்த மக்பராக்கள் சோடிக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலம் அது ஒழுங்கான வெளிச்சத்தை கூட எங்களுக்கு தேடிக்கொள்றதுக்கு எல்லாம் அபூ முஹைபா ரலியல்லாஹு அவங்களை கூட்டிக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜன்னத்துல் பகீயுடைய அந்த கதவடியில போய் வாசற்படியில போய் சலாம் சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்பராவுக்குள்ள நுழைந்து நீண்ட நேரம் சஹாபாக்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்தார்கள். சஹாபாக்கள் அடக்கப்பட்ட சஹாபாக்களோடு நபியவர்கள் பேசினார்கள். கண்ணியமானவர்களே, பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்துல அபூ முஹைபா ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், திடீரென்று அன்பு நபியவர்கள் என்னை பார்த்து திரும்பி யா அபா முஹைபா என்பதாக என்னை பார்த்து அழைத்தார்கள். நான் ஏன் யா ரசூலல்லாஹ் என்பதாக பதில் கொடுத்தேன். அபூ முஹைபா, அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல வச்சு எனக்கு 2 விதமான தேர்வுகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். 2 விதமான ஆப்ஷன் அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். 2 விதமான மஷூராக்கள் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல ஜன்னத்துல் பகீல இந்த நடுநிசையில் அல்லாஹ் எனக்கு இந்த இடத்தில் முன்வைத்திருக்கிறான். என்ன ரசூலல்லாஹ்? முதலாவது தேர்வு என்னண்டா, சுப்ஹானல்லாஹ், இந்த உலகத்தில கடைசியாக பிறக்கக்கூடிய குழந்தை வரைக்கும், இந்த உலகத்தினுடைய முடிவு வரைக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வாகிய நான் எனக்கு உயிரோடு வாழக்கூடிய சந்தர்ப்பத்துக்குரிய ஆப்ஷன் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான். எனக்கு மௌத்து கிடையாது. சுப்ஹானல்லாஹ். இரண்டாவது என்ன ரசூலுல்லாஹ்? இரண்டாவதாக சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா எனக்கு என்னுடைய அஜல் நெருங்கி விட்டது, என்னுடைய மௌத்தினுடைய சந்தர்ப்பம் வந்து விட்டது. இது இரண்டாவது ஆப்ஷன். யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு விருப்பம் என்றா உங்களோட ரூஹை நாங்க கைப்பற்றோம். கண்ணியமானவர்களே, அபூ முஹைபா ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், அந்த முதலாவது ஆப்ஷனை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தினுடைய முடிவு வரைக்கும் உலகத்தில் நீங்கள் நிரந்தரமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அக்பர். அபூ முஹைபா ரலியல்லாஹு பார்த்து அன்பு நபியவர்கள் கூறினார்கள், யா அபா முஹைபா, படைத்தவன் அல்லாஹ்விடத்தில் நான் முடிவு கொடுத்து விட்டேன், என்னுடைய மரணத்தில் என்னுடைய ரூஹை கைப்பற்றிக் கொள்ளுமாறு. கண்ணியமானவர்களே, உலகத்தில் எந்த நபியாக இருந்தாலும் அவருடைய அஜல் நெருங்கி தந்தா அல்லாஹ் ஒரு அனுமதியை கேட்பான். உங்களுக்கு நீங்க ஒப்பாசாகிறீங்களா இல்லையா, உலகத்துல இன்னும் வாழ போறீங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அனுமதியை கேட்டவுடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இறைவா எனக்கு கொஞ்சம் அவகாசம் தா,
எனக்கு கொஞ்சம் சந்தர்ப்பம் தான். அதே கேள்வியை அன்பு நபியோர்களுக்கு கேட்கப்பட்ட பொழுது நபியோர்கள் கூறினார்கள், எனக்கு எந்த அவகாசமும் தேவை கிடையாது, என்னுடைய உயிரை நீ கைப்பற்றிக் கொள். கண்ணியமானவர்களே, அன்பு நபியுடைய 63வது வயது. இந்த ஹதீஸினுடைய தாக்கத்தை பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63வது வயது, ரசூலுல்லாஹ்வுக்கு 4 நாட்கள் கடந்து விட்டது. அல்லாஹு தஆலா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், தாஜுல் மதீனா, இந்த உலகத்தினுடைய அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அன்பு நபியுடைய ரூஹை அல்லாஹ் கைப்பற்றினான். கண்ணியமானவர்களே, மதீனாவுடைய பூமியில ரசூலுல்லாஹ்வுடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டதுக்கு பின்னால முழு மதீனாவும் பிரகாசமாக இருந்த மதீனா, அன்பு நபியுடைய ரூஹ் கைப்பற்றப்பட்ட அடுத்த கணம் சஹாபாக்கள் கூறினார்கள், முழு மதீனாவும் இருளடைய ஆரம்பித்தது. சஹாபாக்கள் அதிகமானவங்க ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்தை ஏற்றுக்கொள்ளல, ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்தை கபூல் செய்யல. அதுல ஒருத்தர் தான் கண்ணியமானவர்களே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. முன்னால வீட்டுக்கு முன்னால் இருந்து சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் அவர்கள் மரணிக்கவில்லை, அன்பு நபி அவர்களுக்கு மௌத்து கிடையாது. யாராவது ஒரு மனிதன் இந்த இடத்தில் நபி அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள் என்று கூறிவிட்டால் என்னுடைய இடுப்பில் இருக்கக்கூடிய வாளை எடுத்து நான் கழுத்தை எட்டு விடுவேன். ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு மௌத்து இல்ல. நபி அவங்க நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி அல்லாஹ்வை சந்திக்க பேசியிருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாஸா முன்னால வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அக்பர். சஹாபாக்கள் பதட்டத்தில் இருக்கிறார்கள். நிதானமாக எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாம தெல்ல தெளிவாக அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய வாகனத்தில் இறங்கி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்குள்ள நுழைஞ்சி, ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான அந்த உடம்பு அழகான ஒரு போர்வையால் போற்றப்பட்டிருக்கிறது. அழகான அந்த போர்வையால் போற்றப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த தருணத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நெற்றியை முத்தமிட்டார்கள். அன்பு நபியுடைய நெற்றியை முத்தமிட்டார்கள். முத்தமிட்டு அடுத்த கணம் கண்ணியமானவர்களே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் வெளியே வந்தார்கள். வீட்டுக்கு வெளியே வந்து கூறினார்கள், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, உமர் நீங்கள் பதட்டம் அடைய வேண்டாம், நீங்கள் சமூகத்துக்கு மத்தியில் நீங்கள் பிரச்சனைப்பட வேண்டாம், இந்த இடத்தில் அமருங்கள் உமர் என்று கூறின உடனே உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, எனக்கு உட்காரத்துக்கு ஏன் அபூபக்கர், நீ என்ன பேசுறீங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்து, ரசூலுல்லாஹ்வுக்கு மௌத்து இல்ல. கண்ணியமானவர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ண இயலாத சிச்சுவேஷன். சுப்ஹானல்லாஹ், முழு சஹாபாக்களையும் ஒன்று சேர்த்துக் கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பக்கமாக வந்து முழு சஹாபாக்களையும் பார்த்து குர்ஆனுக்குள்ளால இருக்கக்கூடிய வசனத்தை ஓத ஆரம்பித்தார்கள். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் அஃஇன் மாத அவ் குத்திலன் கலப்தும் அலா அகாபிக்கும். சஹாபாக்களே, இந்த குர்ஆனை நீங்கள் படித்து பாருங்கள், இந்த வசனத்தோட கல்வியை நீங்க எடுத்துக் கொள்ளுங்கள். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள், இந்த குர்ஆன்ல இந்த வசனம் இருக்கிறதா என்பதாக. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய இந்த தெளிவுக்கு பின்னால் தான் நாம் புரிந்து கொண்டோம், இந்த உலகத்தில் எத்தனையோ நபிமார்கள் ரசூல்மார்கள் வந்து சென்றிருக்கிறார்கள், எந்த நபியும் இந்த பூமிக்கு மேல இல்ல, அன்பு நபி அவர்களுக்கும் வஃபாத் ஏற்பட்டு விட்டது. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு இந்த வசனம் ஓதின உடனே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவங்களுடைய அந்த 2 கால்களும் மடிந்து கீழே விழுந்து விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அப்பதான் கபூல் செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மௌத் வந்துட்டு, ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு மரணம் வந்து விட்டது. அல்லாஹ் அக்பர் கூறினார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு, யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கும் அல்லாஹ் 2 விதமான மரணத்தை வைத்தது கிடையாது. அம்மல் மௌத்தத்துல்லதி கத் குதிபத் அலை ஃபகத் வித்தஹா. படைத்தவன் அல்லாஹ் உங்களுக்கு இந்த 63வது வயதில் மரணம் ஏற்படும் என்பதாக எழுதி வைத்திருக்கிறான். அந்த மௌத்தை மரணத்தை நீங்கள் உலகத்தில் அடைந்து விட்டீர்கள். ஆச்சரியம் என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹ்வுடைய 63வது வயது வஃபாத் ஏற்பட்டதுக்கு பின்னால கனிமானங்களே சஹீஹ் புகாரியுடைய ரிவாயத் உலமாக்கள்கிட்ட கேளுங்க, அதே 63ல தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தா போனாங்க. அல்லாஹ் அக்பர். அதே 63 வயதுல தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தானார்கள். அதே 63 வயதுல தான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்தார்கள். சில ரிவாயத்துகளின் பிரகாரம் அதே 63 வயதுல தான் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தானார்கள். இந்த ஹதீஸை படிக்கும் பொழுது ஆச்சரியம்,
மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் பொழுது பாருங்கப்பா இந்த ஹதீஸ். அல்லாஹ் அக்பர். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவங்க மிம்பர் மேடையில் இருந்து அஸாவை வைத்துக் கொண்டு குத்பா செய்து கொண்டிருக்கும் பொழுது கூறுகிறார்கள், சஹாபாக்களே, என்னுடைய கையில் ஆட்சி இருக்கிறது, எனக்கும் தற்பொழுது 63வது வயதை நான் அடைந்திருக்கிறேன், அன்பு நபியவர்களுடைய மரணமும் 63 ஏற்பட்டிருக்கிறது, நான் இந்த மிம்பர் மேடையில் இருந்து கொண்டு என்னுடைய மௌத்தும் இந்த 63 வயதுல வாரத்துக்கு நான் ஆசைப்படுறேன் என்று சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். ஆனா அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்கல. கண்ணியமானவர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில, சஹாபா பெண்மணிமார்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு தருணமும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கைய மௌத்துக்காக வேண்டி, ஆகிரத்துக்காக வேண்டி தங்களை தயார்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். உண்மையிலேயே மரணத்தை பத்தி, மௌத்தை பத்தி பேசக்கூடிய சந்தர்ப்பத்துல சிலவங்களுக்கு அது விருப்பம் இல்லை. என்னப்பா ஹஜ்ரத் மௌத்தை பத்தி பேசுறாரு, மிம்பர் மேடைகள் சில சந்தர்ப்பங்களில் கொத்துபாக்கல்ல மரணத்தை பற்றி பேசும் பொழுது, குர்ஆன்ல மௌத்தை பற்றி பேசும் பொழுது அதிகமானவர்கள் விரும்புவது கிடையாது. கண்ணியமானவர்களே, சஹாபாக்களும் சஹாபா பெண்மணிமார்களும் பின்னால வந்த சலஃபு சாலிஹீன்களும் நல்ல மக்களும் மௌத்துடைய சிந்தனை அவர்களுக்கு இருந்ததனால் தான் எப்பொழுதும் ஆகிரத்துடைய சிந்தனையோடு உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். மௌத்தை பற்றி பேசக்கூடிய தருணத்தில் சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் சிரித்திருக்கிறார்கள், மௌத்தை நினைத்து அவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹுடைய மௌத்துடைய சக்கராத்துடைய டைம், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கூப்பிட்டாங்க, வீட்டுல பெண்களுக்கு இதை பகிர்ந்து கொடுங்க. கண்ணியமானவர்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை அழைச்சி, ஃபாத்திமாவுடைய காதல அன்பு நபியவர்கள் சில விடயங்களை பேசின உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கண்ணீர் விட்டு கதறி அழ ஆரம்பித்தார்கள். இந்த காட்சிய பக்கத்தில் இருந்து கொண்டு தூரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். மறுபடியும் அந்த அன்பு நபியவர்கள் தன்னுடைய மகளை அழைத்து ஃபாத்திமாவுடன் மறுபடியும் பேசும் பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் சிரித்தார்கள். அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில கண்ணியமானவர்களே 7 குழந்தைகளை அல்லாஹ் கொடுத்தா, அந்த 7 பிள்ளைகளையும் ரசூலுல்லாஹுடைய மௌத்துக்கு முன்னால 6 பிள்ளைகளும் ரசூலுல்லாஹுடைய மௌத்துக்கு முன்னால நபியவர்கள் கண்ணால பார்க்கிறாங்க, முன்னால மௌத்தா போயிட்டாங்க. ஒரே ஒரு குழந்தை மாத்திரம் தான் மிச்சம், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஃபாத்திமாவை கூப்பிட்டு ஆயிஷா கேட்டாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, நீங்க முதலாவது ஏன் அழுதீங்க, மறுபடியும் நீங்க ஏன் சிரிச்சீங்க என்று கேட்ட உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க, ஆயிஷா, நான் ஏன் தெரியுமா சிரிச்சேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய அன்பு தந்தை, ரசூலுல்லாஹி என்னுடைய அன்பு தந்தை, அவருடைய மரணத்தை பத்தி எனக்கு சொன்னாங்க, நான் வஃபாத்தாக போறேன், என்னுடைய அன்பு மகளே நீ கவலைப்படவானாம் என்று சொன்ன உடனே நான் அழ ஆரம்பிச்சேன். சரி, நீங்க அழுதீங்க, ஏன் மறுபடியும் சிரித்தீர்கள் என்று கேட்ட பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், என்னுடைய அன்பு தந்தை முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்கள் என்னை பார்த்து ப்ராமிஸ் பண்ணினாங்க, எனக்கு சந்தோஷம் அடைந்தேன். நான் இந்த வார்த்தையை கேட்டு ஃபாத்திமா, என்னுடைய மௌத்துக்கு பின்னால என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய உறவுகளில், என்னுடைய ஊரில், பிரதேசத்தில் முதலாவதாக அவ்வளவு அஹ்லின் யஸ்மஹு, முதலாவதாக என்னை பின்தொடர்ந்து வரக்கூடியவள் நீயாகத்தான் இருப்பாள், என்னுடைய குடும்பத்தில் முதலாவதாக மௌத்தாகக்கூடிய பெண் நீயாகத்தான் இருப்பாள். சுப்ஹானல்லாஹ், என்னுடைய மௌத்தை நினைச்சு நான் சந்தோஷம் அடைஞ்சு சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகி 6 மாதம் கூட போகல, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மௌத் ஏற்பட்டது. அல்லாஹ் அக்பர். கண்ணியமானவர்களே, எப்படி என்றா எங்களுக்கு இந்த வரலாறுகளை கேட்கும் பொழுதும் படிக்கும் பொழுதும் ஆச்சரியமாக இருக்கிறது. அவ்வளவு ஆழமாக சஹாபாக்களும் சஹாபா பெண்மணிமார்களும் தங்களை பதப்படுத்தியிருந்தார்கள். உலகத்தில் ஆகிரத்துடைய வாழ்க்கைக்காக வேண்டி தங்களை தயார்படுத்தியிருந்தார்கள். ரசூலுல்லாஹுடைய மௌத்தின் பொழுது வெறுமனே 18 வயது ஆயிஷாவுக்கு, எங்கட பொம்பளை பிள்ளைகளுக்கு நாங்க 18 வயசுல தான் திருமணம் பேசுவோம், அதுவும் 19-20 கடக்கணும். ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகும் பொழுது ரசூலுல்லாஹுடைய அன்புக்குரிய மனைவி ஆயிஷாவுக்கு 18 வயது. கண்ணியமானவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க நபியவங்க யார முடிக்கிறாங்களோ அவர்களுக்கு மறுபடியும் அந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறத அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். உம்மஹாத்துல் முஃமினீன்,
ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 18 வயது. உம்மஹாத்துல் முஃமினீன் உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா 18 வயது. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹுடைய ஜனாஸா அடக்கப்பட்டதுக்கு பிற்பாடு அந்த மதீனாவுடைய ரவுலா ஷரீஃப்ல சுப்ஹானல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், ரசூலுல்லாஹ் அவர்கள் இந்த இடத்தில் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக இதோ இருக்கிறது அல்லவா, இந்த இடம் எனக்குரியது. நான் என்னுடைய கபரிஸ்தானத்தை இந்த 18 வயதில் நான் முடிவு செய்துட்டேன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹுடைய ரவுலா ஷரீஃப், இந்த இடம் என்னுடைய கபர்னு சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, 18 வயது ஒரு பெண்மணி வரலாற்றுல பேசுவாங்க. சுப்ஹானல்லாஹ், அவள் 18 வயதுல தன்னுடைய கபரிஸ்தானத்தை தேர்வு செஞ்சு முடிச்சுட்டாங்க. தன்னுடைய ஆகிரத்துடைய வாழ்க்கைக்குரிய தேர்வு எவ்வளவு ஒரு கல்விட பதமாக இருக்கும். கண்ணியமானவர்களே, ஆனா வரலாற்றுல எங்களுக்கு பார்க்கணும், அது மாறிட்டு, அது மாறிவிட்டது, திசை மாறிவிட்டது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த மரணத்தோடு மாறிவிட்டது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த ஜனாஸாவோட சிந்தனை மாறிவிட்டது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று சுபஹுடைய தொழுகைக்கு தக்பீர் கட்டின உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு வரலாற்றை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த நேரத்தில் நான் தொடர்ச்சியாக இஸ்லாமிய சஹாபாக்களுடைய வரலாறுகளை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதோட கல்வில ஆழமாக பதிவு மன்றத்துக்காக வேண்டி சுப்ஹானல்லாஹ் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவங்க சுபஹுடைய தொழுகைக்கு அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டிவிட்டு சுபஹுடைய தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது நீண்ட கால திட்டத்தின் அடிப்படையில் அபூ லுக்லு ஃபெரூஸ் மஜீசூனி சொல்லக்கூடிய மனிதன் அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த உடம்பில் கத்தியால் குத்த ஆரம்பிக்கிறான். எனக்கு தெரியும், கத்தியால குத்தப்பட்ட உமர் ரலியல்லாஹு அவங்க சஹாபாக்களை தொழுகையில் தான் அசைக்க முடியும், வேற எந்த தருணத்திலையும் சஹாபாக்களை தொட முடியாது என்ற சிந்தனை ஆழமாக முஸ்லிம்களுக்கு மத்தியிலையும் காபிர்களுக்கு மத்தியிலையும் மஜூஸ்களுக்கு மத்தியிலையும் யூதர்களுக்கு மத்தியிலையும் ஆழமாக பதிந்திருந்தது. தக்பீர் கட்டி சுபஹுடைய தொழுகை, அபூ லுக்லு ஃபெரூஸ் மஜூசி அவனுடைய கையாலேயே செஞ்ச ஒரு கத்தி எடுத்து, அதற்கு ஹிஞ்சர் என்பதாக அழைக்கப்படும் 2 பக்கமும் கூர்மையான கத்தி, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவங்க தொழுகையில் இருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஸஹாபி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்வார்கள், அந்த தருணத்தில் கத்தியால குத்துகிறான். உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு 6 குத்துகள் குத்தப்படுகிறது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுடைய தோள் புஜம், நெஞ்சுடைய பகுதி, வயிற்றினுடைய பகுதி, தொழுகையில் இருந்து கொண்டிருந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த கத்தியால குத்தப்பட்ட பிற்பாடு தான் அவர்கள் கீழே விழுகிறார்கள். விழுந்த பின்னால்தான் பின்னால் இருந்த சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு தாக்கப்பட்டு கீழே விழுந்திருக்கிறார்கள் என்று. தொழுகை விட்டாங்க சஹாபாக்கள். தொழுகை விட்டதுக்கு பின்னால கண்ணியமானவர்களே, நாங்க நினைக்கிற மாதிரி உள்ள உமர் ரலியல்லாஹு அவங்க அல்லாஹ் ஜவானான உடம்பை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அவ்வளவு வாட்ட சாட்டமான ஒரு ஆண் அவரு. சுப்ஹானல்லாஹ், ஷைத்தான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த பாதையில் வந்தா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வை சத்தியமாக ஷைத்தான் அடுத்த பாதையில் ஓடுவான். அந்த அளவுக்கு தைரியத்தையும் உடம்பையும் சக்தியையும் வீரத்தையும் பலத்தையும் கொடுத்தான் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு. உமர் ரலியல்லாஹு கீழே இருக்கிறாங்க, இரத்த வெள்ளம். கண்ணியமானவர்கள், இரத்த வெள்ளத்தில் இருக்கிறார்கள். சஹாபாக்கள் முழுமையாக தொழுகை விட்டுவிட்டார்கள். அந்த தருணத்தில் உடனடியாக உமர் ரலியல்லாஹு அவங்க அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அவங்களை கையால பிடிச்சு எழுப்பாட்டி சொன்னாங்க, அப்துல் ரஹ்மான், கொஞ்ச நேரம் என்னைய இந்த இடத்துல விட்டுட்டு சுருக்கமாக நீங்க சுபஹுடைய தொழுகை தொழுவீங்க. கனிமார்களே, சுபஹுடைய தொழுகை தொழுவிக்கப்படுகிறது. அந்த மஜூசி இருக்கிறான் அல்லவா, அவன் கட்டுக்கு அடங்காமல் அவன் பதறடித்துக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறான் மஸ்ஜிதுக்குள்ள. சஹாபாக்கள் அந்த மஜூசியை பிடிப்பதற்காக வேண்டி தடமாறுகிறார்கள், ஓடுகிறார்கள். அல்லாஹு அக்பர் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது. அதில் 11 சஹாபாக்கள் குத்தப்பட்டு 6க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அந்த இடத்துல ஷஹீதாகிட்டாங்க மஸ்ஜிதுக்குள்ள. அல்லாஹு அக்பர். உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள தூக்கி கொண்டு மஸ்ஜிதுல இருந்து வீட்டுக்கு கொண்டு போறாங்க. கண்ணியமானவர்களே, வீட்டுக்கு கொண்டு போன உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சுபஹுடைய நேரம் மயக்கத்தில் இருக்கிறார்கள். ரத்த வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது. வைத்தியர்கள், டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க வீட்டுக்குள்ள.
வந்து கூறுறாங்க உமர் ஜிலாங்களை பார்த்து, உமரை எங்களுக்கு கியூப் பண்ண இயலா, அவரை காப்பாற்ற முடியாது, உங்களுடைய உடலில் காயங்கள் ஏற்பட்டு விட்டது. உமர் ஜில் அவர்கள் தண்ணீர் குடித்தால் அந்த தண்ணீர் கூட வயிற்றுக்கு வெளியால் வந்துவிடும். உமர் ஜில் அவர்கள் சாப்பிட்டால் அந்த சாப்பாடு கூட வெளியால் வந்துவிடும். உமர் ஜில் அவர்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் எங்கள்கிட்ட இல்ல. அல்லாஹ் அக்பர். கண்ணியமானவர்களே, உமர் ஜில்லா தாலா அவங்க சொன்னாங்க, 63 வயது, அல்லாஹுடைய நாட்டம் எனக்கு இந்த தருணம் ஏற்படுத்திவிட்டது. கண்ணியமானவர்களே, மயக்கத்தில் இருக்கிறார்கள். இதை நாங்க எங்களோட குழந்தைகளோட எங்களோட பெண்களோட நாங்க பகிர்ந்து கொள்ளணும். சுப்ஹானல்லாஹ், சுபஹுடைய சூரியன் கூட இன்னும் உதயமாகவில்லை. அந்த தருணத்துல கீழே படுத்திருந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் திடீரென்று எழுப்பி நின்றார்கள். திடீரென்று எழும்பி நின்று சஹாபாக்களை பார்த்து கூறினார்கள், சஹாபாக்களே, சுபகுடைய தொழுகை நான் இன்னும் தொழவில்லை, சுபகுடைய தொழுகையை தொழ வேண்டும், அதற்குரிய ஏற்பாடு எனக்கு அவசரமாக செய்து தாருங்கள். சஹாபாக்கள் போய் நாங்க பக்கத்தில் இருந்து, ஜனாதிபதி அவர்களே, நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, கத்தியால குத்தப்பட்டிருக்கிறீங்க, நீங்க அட்டாக் பண்ணப்பட்டிருக்கிறீங்க, உங்களுக்கு இப்ப தொழுறதுக்கு ஏலா. அல்லாஹு அக்பர். அன்பானவர்களை, நாம் இன்றைக்கு சின்ன சின்ன காரணங்களுக்காக வேண்டி தொழுகை விடுறோம். சிறிய தலைவலி வந்தால் தொழுகை விடுறோம். வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்து விட்டால் தொழுகை விட்டு விடுகிறோம். அல்லாஹு அக்பர். ஒரு பிரயாணம் வந்து விட்டால் தொழுகை விட்டு விடுகிறோம். சின்ன சின்ன காரணங்களுக்காக வேண்டி தொழுகை விட்டு விடுகிறோம். அல்லாஹு அக்பர். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் கத்தியால குத்தப்பட்டு ஒரு மணித்தியாலம் கூட கடக்கவில்லை. அந்த தாக்கத்தில், அந்த பெயினில், அந்த வருத்தத்தில் இருக்கக்கூடிய தருணத்தில் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது, அன்றைய தினம் சுபகுடைய நேரம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு சுபகுடைய தொழுகை கவாவாகவில்லை. அல்லாஹ் அக்பர். சுபகுடைய தொழுகை அவங்களுக்கு மிஸ்ஸாகல. சுபகுடைய தொழுகை தொழுதாங்க. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு என்னோட வீட்டுக்குள்ள எத்தனை பேருக்கு தொழுகை இல்லை, என்னோட கிராமங்களுக்குள்ள எத்தனை பேருக்கு தொழுகை இல்லை, எத்தனை பேருக்கு ஜும்மா கிடைக்காது. அல்லாஹ் அக்பர். எங்களோட குழந்தைகள், வாலிபர்கள், வாலிப பெண்கள் இன்று சமூகத்தில் தொழுகை என்ற அடிப்படையான அமல் இல்லாதத்தினால் தான் இன்று மோசமான பழக்க வழக்கங்களும் போதைகளும் விபச்சாரங்களும் இந்த ஒவ்வொரு கிராமத்தில் இன்றைக்கு அதிகரித்து காணப்படுகிறது. தொழுகையினுடைய பேசிக் எங்களுக்கு போகல. கனிமார்களே, இந்த நேரத்துல தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க தன்னுடைய மகன் அப்துல்லா நினைக்கிறேன் கூப்பிட்டு சொன்னாங்க, அப்துல்லா, உங்களுக்கு தெரியுமா ரசூலுல்லாஹ் அவர்கள் அடக்கப்பட்டிருக்கிறாங்க, அதுக்கு பக்கத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு பக்கத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களோட 18வது வயதிலே ரசூலுல்லாஹுடைய மௌத்தோட அந்த இடத்தை தனக்காக வேண்டி ஒதுக்கி வைத்து விட்டார்கள். தனக்காக வேண்டி அதை ரிசர்வ் பண்ணி வைத்து விட்டார்கள். நீங்கள் போய் கேளுங்கள், ஆயிஷாவுடைய வீட்டை தட்டி சலாம் சொல்லி கூறுங்கள், இதோ இருக்கிறார் என்னுடைய தந்தை ஜனாதிபதி என்று கூற வேண்டாம், உமர் என்பதாக கூறி கேளுங்கள். ஆயிஷா, என்னுடைய தந்தை உமர் இப்னு கத்தாப் உங்களிடம் கேட்குமாறு கூறினார், உங்களுக்காக வேண்டி வைத்திருக்கக்கூடிய அந்த கபருடைய இடத்தை என்னுடைய தந்தையுடைய மரணத்துக்கு பின்னால் தந்தைக்காக வேண்டியது தர முடியுமா என்பதாக கேட்டு வர சொன்னார். உங்களுக்கு அனுமதி இருக்கிறதா என்பதாக கேட்டவுடனே கண்ணியவான்களே ஆஷாவிலாக சொன்னாங்க, அப்துல்லா, இது ஜனாதிபதி உமர் இப்னு கத்தாப் தானே கேட்கிறாரு. அல்லாஹ் அக்பர். இது உமர் கேட்கிறாரு. நான் வல்லாஹி என்னுடைய மௌத்துக்கு பின்னால நான் எனக்காக வேண்டி வச்சிருக்கக்கூடிய இந்த கபரிஸ்தான், இந்த இடம் ரவுதா ஷரீப் ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்துல நான் உமருக்காக வேண்டி அதை தந்துட்டேன் என்று சொன்னாங்க. அது உமருக்காக வேண்டி தந்துட்டேன். அப்துல்லா ரலியல்லாஹு ஓடி வந்து சொன்னாங்க, என்னுடைய அன்பு தந்தையே, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க எந்த பதட்டமும் இல்லாம தயக்கமும் இல்லாம உங்களுக்காக வேண்டி விட்டு தந்துட்டாங்க. சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அவங்க, அப்துல்லா, நான் மௌத்தாகினாலும் கூட மறுபடியும் என்னுடைய ஜனாசாவை சுமந்து சென்று ஆயிஷாவுடைய வீட்டுக்கு பக்கத்தில் கொண்டு போய் மறுபடியும் அனுமதி கேளுங்கள், அந்த இடத்தை என்னுடைய தந்தைக்காக வேண்டி தர முடியுமா என்று. அல்லாஹ் அக்பர். அதே மாதிரி மறுபடியும் பெர்மிஷன் கேட்டாங்க. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் அக்பர். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த இடத்தை தன்னுடைய தனக்காக வேண்டி வச்ச இடத்தை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவுக்காக வேண்டி ஆயிஷா ரலியல்லாஹு விட்டு கொடுத்தாங்க.
கண்ணியமார்களே, சஹாபாக்களும் சஹாபா பெண்மணிமார்களும் எப்பொழுதும் தங்களுடைய வாழ்க்கைய ஆகரத்துக்காக வேண்டி, தீனுக்காக வேண்டி தன்னை தயார்படுத்தியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நாங்க இந்த வரலாறுகளை, இந்த நிகழ்வுகளை நாம் படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் அன்புக்குரியவர்களே நமக்கு இதனுடைய தாக்கம், இதனுடைய பிரதிபலிப்பு நம் வாழ்வில் உண்டாகி கொண்டிருக்கிறது. நாங்க இதை புரியோம். நாங்க எனவே கண்ணியத்துக்குரிய கனவாங்களே சகோதரர்களே, ஒரு அழகான உதாரணம் சொல்லலாம். ஒரு மனிதன் ஒரு கூலி வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கூலி வீட்டில் அவனுக்கு நீண்ட கால ஆசை, நான் ஒரு நிரந்தரமான ஒரு வீடை நான் அமைச்சுக் கொள்ளணும், சொந்தமாக ஒரு வீடு கட்டணும். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் எவ்வளவு காலம் கூலி வீட்டில் இருந்தாலும் அவன் ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது அந்த வீட்டை அவன் ஒப்படைக்கணும், அந்த வீட்டை அவன் கொடுக்கணும். எனவே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆசை இருக்கும், நான் கூலி வீட்டில் இருக்கக்கூடிய தருணத்துல நான் ஒரு பெர்மனண்டான சொந்த வீடுகளும் நான் கட்டிக்கொள்ளணும் என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, அதே மாதிரி தான் இந்த அழகான உதாரணத்தை எங்களோட கல்வியில நாங்கள் பதிவிட்டுக் கொள்ளணும். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது எங்களுக்கு ஹயாத்து துனியா என்றது எங்களுக்கு கண்ணியமானவர்களே இது ஒரு கூலி வீட்டு மாதிரி. ஆகிரத்துடைய வாழ்க்கை என்பது கண்ணியமானவர்களே இதுதான் நாங்க வாங்க போற சொந்த வீடு மாதிரி. எவ்வளவு காலம் போனாலும் அந்த வீட்டில் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுடைய உடல்ல இருந்து அவனுடைய ரூஹு கைப்பற்றப்பட்டுட்டா அவனுடைய உடலுக்கு, அவனுடைய ரூஹுக்கு மரணம் கிடையாது. அவனுடைய ரூஹு நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை நோக்கி புறப்பட்டு சென்றுவிடும். கண்ணியமானவர்களே, அவனுடைய அந்த உடலுக்கு தான் மரணம் ஏற்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் வாழக்கூடிய தருணத்தில் அவன் தன்னை ஆகிரத்துடைய வாழ்க்கைக்காக வேண்டிய அவன் தயார் செய்ய வேண்டும். என்னுடைய தொழுகை, என்னுடைய நோன்பு, என்னுடைய ஜகா, என்னுடைய ஹஜ்ஜு, என்னுடைய உம்ரா, என்னுடைய குடும்ப வாழ்க்கை, என்னுடைய முஆமலா, என்னுடைய இஸ்லாமிக் டிரான்சாக்சன், என்னுடைய கண்ணியமானவர்களே என்னுடைய குடும்ப வாழ்க்கை, என்னுடைய உறவுகள் என்றெல்லாம் அஹ்லாக்குடைய பகுதி என்று பறந்து விரிந்த ஒரு பகுதி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. யாரும் தவறுதலாக புரிந்துவிடக் கூடாது. இன்று நம்ம அதிகமானவர்கள் ஐவேளை தொழுகையை தொழுது கொண்டிருக்கிறோம். நெற்றிகள் கூட கருத்து போய் இருக்கிறது. ஆனால் அதிகமானவர்களுடைய இபாதத் முஆமலாவுடைய பகுதி சீரற்றதாக இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் எடுத்துக்கொண்டா அதுல ஹராம் ஹலால் பேண்டது கிடையாது. அதிகமானவங்களுடைய இபாதத்துடைய பகுதி சீராக இருக்கிறது. ஹஜ்ஜுடைய இபாதத்தை நிறைவேற்றிருக்கிறாரு. உம்ரா எத்தனையோ உம்ராக்கள் செய்திருக்கிறார். அவருடைய அஹ்லாக்கினுடைய பகுதி சீரற்றதாக காணப்படுகிறது. கண்ணியமானவர்களே, நாம் தாவத்தினுடைய வேலையில், தாவத்தினுடைய இந்த அழகான இந்த பணியில் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பத்தில் என கல்வில ஆழமாக பதிவித்துக் கொள்ள வேண்டும். எங்கட அஹ்லாக்குடைய பகுதி சீராக வேண்டும். கண்ணியமானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் மஸ்ஜிதோடு இருக்கிறோம், இபாதத்தோடு இருக்கிறோம், ஆனா அஹ்லாக்குடைய பகுதி சீரில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முதலாக வஹீயுடைய இல்மு கிடைக்கப்பட்டு நபி அவர்கள் ஹிரா குகையிலிருந்து பதட்டத்தோடு எஜுகேஷனோடு ரசூலுல்லாஹி வந்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வந்து சொன்னாங்க, என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து விட்டது என்பதாக எனக்கு புரியாமல் இருக்கிறது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, என்னுடைய அன்பு கணவரே, நீங்க வந்து இப்படி செய்றீங்க, இபாதத்துல ஈடுபடுறீங்க, தொழுறீங்க, நீங்க நோன்பு பிடிக்கிறீங்க, ரசூலுல்லாஹ்வுடைய நுபுவத்துக்கு முன்னாலே தொழுகை இருந்தது, ஃபாஸ்டிங் இருந்துச்சு. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அன்பு கணவரே, நீங்க குடும்ப உறவுகளோடு சேர்ந்து நடக்கிறீங்க, அடுத்த மக்களுக்கு நீங்க உதவி செய்யறீங்க, அஹ்லாக்கோடு நீங்க இருக்கிறீங்க, அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை உங்களுடைய கஷ்டமாக நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள் என்பதாக ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்க இன்னக லதசிலு ரஹிம வ தஹ்மிலுல் கல்ல வ துக்திபுல் மஅதூம வ தக்ரிம் ضيف வ துஈனு அலா நவாயிபில் ஹக்கி ஸஹீஹ் புகாரியுடைய ரிவாயத் ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லாக்குடைய பகுதியை பற்றி பேசினார்கள். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில இபாதத்துடைய பகுதியும் சீராகணும், முஆமலாவுடைய பகுதியும் சீராகணும், அஹ்லாக்குடைய பகுதியும் சீராகணும். உண்மையிலே கண்ணியமானவர்களே, இதை பத்தி பேச போனோம்டா நீண்ட நேரம் பேசணும். இன்றைக்கு நிறைய பேர் தன்னுடைய கொடுக்கல் வாங்கல் ஹலால் ஹராம் இன்றைக்கு பேணப்படுவது கிடையாது.
கண்ணியமானவர்களே, இது அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு அழகிய வாழ்க்கை வாழ்வதற்குரிய சந்தர்ப்பத்தை தான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை நம்மர்களுக்கு கொடுத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, ஒரு ஜனாஸா போய்கொண்டிருக்கிறது மதீனாவுல. முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத். ஜனாஸாவுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ்வும் போறாங்க, சஹாபாக்களும் போகிறார்கள். போனதுக்கு பின்னால மக்பராவுல ஜனாஸாவை முன்னால வச்சதுக்கு பின்னால பாக்குறாங்க, கபருடைய வேலை முடியல. லம்மா யுல்ஹஜ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எட்டி பார்த்தாங்க, கபருடைய வேலையை சஹாபாக்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள், கபருடைய வேலையை இன்னும் பினிஷ் பண்ணல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் நபியவங்க அப்படியே அந்த கபரு தோன்ற இடத்துல உட்கார்ந்தாங்க. கண்ணியமானவர்களே, நபியவர்கள் உட்கார்வதை பார்த்த சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ்வோடு சேர்ந்து உட்கார்ந்து விட்டார்கள். உட்கார்ந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கையில பக்கத்துல இருந்த ஒரு கம்பு குச்சி எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யன்குது ஃபில் அர்தி, பூமியில முன்னால அந்த கம்பு குச்சால தோண்ட ஆரம்பிச்சாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சிந்தனைகள் முழுமையாக மாறிவிட்டது. சஹாபாக்களும் அன்பு நபியோர்களை முழுமையாக கவனித்துக் கொண்டிருந்தார்கள். பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், கஅன்னா அலா ரூஸின தைன், எங்கட தலையில பறவைகள் வந்து அமர்ந்தால் எப்படி எந்த சந்தர்ப்பத்தில் நாம் அசையாமல் ஆடாமல் இருக்கமோ அதே போன்று ரசூலுல்லாஹ்வுடைய இந்த செயலை நாம் அவதானித்துக் கொண்டிருந்தோம். எந்த அசைவும் சஹாபாக்களுடைய உடம்புகளில் ஒன்றும் ஏற்படவில்லை. ரசூலுல்லாஹ் கம்பு குச்சி எடுத்து கிண்டிக் கொண்டே இருந்தாங்க. கனிமான்களே, திடீரென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து தலையை உயர்த்தினாங்க. உயர்த்தி கூறினாங்க, சஹாபாக்களை, நான் மக்பராவுக்கு முன்னால் இருக்கிறேன், நான் கபிரிஸ்தானத்துக்கு முன்னால் இருக்கிறேன், ஒரு ஜனாஸா அடக்கப்பட போகிறது. அல்லாஹ் அக்பர். இஸ்தஈது இஸ்தஈது பில்லாஹி மின் அஸாபில் கபர். ஒரு மனிதனுடைய உயிர் கைப்பற்றப்பட்டு விட்டால் அடுத்த கணம் அவனுடைய அடுத்த வாழ்வு ஹயாத்துல் பர்ஸக் இந்த கபரில் இருந்து ஆரம்பமாகிறது. எனவே சஹாபாக்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்திலையும் படைத்தவன் அல்லாஹ்விடத்திலிருந்து அவருடைய வேதனை விட்டு நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுடைய இந்த செயல்பாடு அவதானிச்சாங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை அவதானித்துக் கொண்டிருந்தார்கள். சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்களே, ஒரு மனிதன் இந்த உலகத்துல இபாதத்தோட, தொழுகையோட, நோம்போட, அஹ்லாக்கோட, அவனுடைய முஆமலா அழகான முறையில முஆமலா செஞ்சு கொண்டு ஒரு மனிதன் இந்த உலகத்துல முஃமினான முறையில் சீரான அமைப்பில் அவனுடைய ரூஹ் கைப்பற்றக்கூடிய தருணத்தை அவன் அடைந்து விடுகிறான். சக்கராத்தில் இருக்கிறான். 50 வயது, அல்லாஹுடைய முடிவுல 50 வயதுல அவருடைய ரூஹ் கைப்பற்றப்படணும். அல்லாஹுடைய முடிவுல 65 வயதில் அவருடைய ரூஹ் கைப்பற்றப்படணும். அல்லாஹுடைய முடிவுல 70 வயதில் அவருடைய ரூஹ் கைப்பற்றப்படணும். ஒலிக்குள்ளி உம்மத்தின் அஜல். அந்த ரூஹுடைய சந்தர்ப்பம் வந்துவிட்டால், தாயும் வந்துட்டால் முற்படுத்தப்பட மாட்டாது, பிற்படுத்தப்பட மாட்டாது. முஃமினான மனிதனாக இருந்தா சொன்னாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க, சஹாபாக்களே, மலக்குமார்கள் அல்லாஹ் அனுப்பி வைப்பான். சக்கராத்தில் அந்த மனிதர் இருப்பாரு. அந்த மனிதன் முஃமினான மனிதன். மலக்குமார்கள் கூட்டம் கூட்டமாக சமூகம் தருவார்கள். மலக்குமாருடைய முகம் பீதுல் வுஜூஹி கஅன்னஹும் ஷம்ஸ், சூரிய வெளிச்சத்தை போன்ற அவருடைய முகங்கள் பிரகாசமாக இருக்கும். அவர் கண்ணை திறந்து பார்ப்பாரு. அல்லாஹ் அக்பர். மலக்குமார்கள் கண் தூரம், கண் பார்வை படக்கூடிய தூரம் அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். கனிமார்களே, இந்த தருணத்துல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 10 மணிக்கு அவனுடைய ரூஹ் கைப்பற்றப்படணும்டா, 5 மணிக்கு அவனுடைய ரூஹ் கைப்பற்றப்படணும்டா, இரவு 2 மணிக்கு அவனுடைய ரூஹ் கைப்பற்றப்படணும்டா. மலக்குமார்கள் முட்கூட்டி வந்து அமர்ந்து விடுவார்கள். 10 மணி என்றா அதே சரியான 10 மணி டைமுக்கு அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத் அந்த இடத்துக்கு சமூகம் தருவார். கொஞ்சம் ஒரு செகண்ட் முழுக்காகாது, பிணுக்காகாது. இனிவர்களே, வந்து அவர் கூறுவாரு, யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா. எவ்வளவு அழகான ரூஹாக இருக்கிறது இந்த ரூஹ், எவ்வளவு மனமான ரூஹாக இருக்கிறது. இந்த உலகத்தில் அமலோடு, இபாதத்தோடு, பக்குவத்தோடு, அஹ்லாக்கோடு இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாய். அல்லாஹ் அக்பர். அந்த ரூஹ அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளையோட மனிதன் உடம்புல இருந்து அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ரூஹ கலட்ட ஆரம்பிப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படி கலட்டுவாங்கன்னு சொன்னா, கண்ணியமானவர்களே,
ஒரு பொட்டில் இருக்கிறது, அந்த பொட்டில் முழுமையாக தண்ணீர் இருக்கிறது. அந்த பொட்டிலினுடைய கப்பை கலட்டி அவன் தண்ணீர் அவன் முழுமையாக அவன் வெளியே விட்டுவிட்டால் எவ்வளவு லேசான முறையில் அந்த பொட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர் வெளியே செல்லுமோ அதே மாதிரி இலகுவான முறையில் லேசான முறையில் அந்த முஃமினுடைய ரூஹை அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளையின் பிரகாரம் மலக்குல் மௌத் அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கலட்டி எடுப்பார்கள். அவனுக்கு எந்த கையிலும் இருக்காது. கண்ணியமானவர்களே, ரூஹ கையில் எடுத்துக்கொண்டு அல்லாஹ் அக்பர் அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்கள் சுவனத்தினுடைய கஃன் புடவைகளை கொண்டு வருவார்கள். சுவனத்தினுடைய வாசனை திரவியங்களை கொண்டு வருவார்கள். அந்த ரூஹைக்கு அவர்கள் தடவுவார்கள். கடவிய அடுத்த கணம் கண்ணியமானவர்களே ஒரு செகண்ட் கூட கடக்காது, ஒரு நிமிடம் கூட கடக்காது. அடுத்த கணம் மலக்குமார்கள் அந்த மனிதனுடைய அப்துல்லாஹுடைய முஹம்மதுடைய அப்துல் ரஹ்மானுடைய அந்த உடல் பூமியில் இருக்கும் அவனுடைய ரூஹை எடுத்துக்கொண்டு வானத்தை கடந்து செல்வார்கள். முதலாவது வானம், இரண்டாவது வானம், மூன்றாவது வானம், நான்காவது வானம், அஞ்சாவது வானம், ஆறாவது வானம், ஏழாவது வானம். ஒவ்வொரு வானமும் கடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த வானலோகத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் கேட்பார்கள், யாரப்பா இந்த மனிதன்? இவனுடைய ரூஹ் இவ்வளவு வாசமாக இருக்கிறது, இவ்வளவு அழகாக இருக்கிறது, இந்த மனிதன் உலகத்தில் எவ்வாறு வாழ்ந்திருக்கிறான்? கண்ணியமானவர்களே, மலக்குமார்கள் பதில் சொல்லுவாங்க, இந்த மனிதன் உலகத்தில் முஃமினாக வாழ்ந்தான். கண்ணியமானவர்களே, ஏழாவது வானத்தில் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கிட்ட கொண்டு போகப்படும். அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய இந்த முஃமினான அடிமையுடைய இந்த ரூஹை எடுத்து நீங்கள் அழகாக அமைத்து இந்த ரூஹினுடைய பெயரை என்னுடைய அர்ஷுக்கு கீழால் இல்லியூன் என்ற சுவனத்தினுடைய பட்டியல் நீங்க எழுதிவிடுங்கள். அல்லாஹ் அக்பர். ரூஹ் அங்க வைக்கப்பட மாட்டாது. ஜனாதாவை தூக்கி கொண்டு போய் கபர்ல வச்சு அடக்கினத்துக்கு பின்னால ஒரு 8 எடுத்து நாங்க வைக்கிறோம். அந்த 7 வானங்களை கடந்த அந்த ரூஹு மறுபடியும் அவனுடைய உடல்ல அது இணைக்கப்படும். கண்ணியமானவர்களே, சல்லாஹம் சொன்னாங்க, சஹாபாக்களே, எந்த மனிதன் இந்த உலகத்தில் ஷிர்கோடையும் குஃப்ரோடையும் இபாதத்துகள் இல்லாமல், தொழுகை இல்லாமல், நோன்பு இல்லாமல், ஜகாத் இல்லாமல், அஹ்லாக்குடைய பகுதி சீரற்ற நிலைமையில் எந்த மனிதன் வஃபாத்தாகிறானோ மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்புவான். அந்த மலக்குமார்களுடைய முகங்கள் கருத்து போயிருக்கும். அந்த மலக்குமார்களுடைய கண்ணுக்கு எட்டக்கூடிய தூரத்தில் இருப்பார்கள். அந்த மனிதன் சக்கராத்தில் இருப்பான். சுப்ஹானல்லாஹ், அந்த மலக்குமார்களை பார்த்து அடுத்த கணம் பயப்பட ஆரம்பிப்பான். 10 மணி என்றா 10 மணிக்கு மலக்குல் மௌத் வந்து அவனோட ரூஹை கைப்பற்ற ஆரம்பிப்பார்கள். அல்லாஹு அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவனோட ரூஹை எப்படி கைப்பற்றப்படும் என்றா, கமா யுன்தஸு ஸஃபூது மின் ஃபுசூஃபி பலல். ஒரு கம்பளி போர்வை இருக்கிறது. அந்த கம்பளி போர்வை தண்ணீரால் நனைக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீரால் நனைக்கப்பட்டதுக்கு பின்னால கம்பியை எடுத்து அந்த கம்பளி போர்வைக்கு மேல போட்டு எரித்தா எவ்வாறு அந்த கம்பளி போர்வையை அந்த கம்பிகள் பிச்சு கொண்டு வருமோ அதே போன்று அந்த மனிதனுடைய ரூஹை அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளையின் பிரகாரம் மலக்குல் மௌத் அவர்கள் கலட்டுவார்கள். யுன்தஸு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, 7வது வானம் வரைக்கும் கொண்டு போகப்படும். அல்லாஹ் அக்பர். மலக்குமோல் கேட்பாங்க, யாரப்பா இந்த மனிதனுடைய ரூஹ் இவ்வளவு வாசம், இவ்வளவு நாட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறது? கூறுவார்கள் மலக்குமார்கள், இந்த மனிதன் இவன் தொழுகை இல்லாம, நோன்பு இல்லாம, இபாதத்து இல்லாம, இவன் ஷிர்கோட குஃப்ரோட உலகத்துல வாழ்ந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, 2 விடயம் இருக்குது. முதலாவது, உலகத்துல நாங்க வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல முஸ்தரீஹாக நாங்க வஃபாத்தாக போகணும். 2வது இருக்குது முஸ்தராஹ் மின்ஹு. கண்ணியமானவர்களே, நாங்க மௌத்தாகும் பொழுது நிம்மதியாக சந்தோஷமாக இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை அமைச்சிட்டு போகணும். 2வது இருக்குது கண்ணியமானவர்களே, முஸ்தராஹ் மின்ஹு என்றா எங்கட மௌத்த நினைச்சு அடுத்தவன் சந்தோஷப்படுற அளவுக்கு எங்களோட வாழ்க்கை இருந்திடக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த அடிப்படையில தான் இந்த ஒன்று கூடல் எங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கனிமர்களே, அடிக்கடி 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 பல கிராமங்கள்ல, பல பிரதேசங்கள்ல, பல ஊர்கள்ல இவ்வாறான இஜ்திமாக்களுடைய நோக்கம் என்னன்னா, எங்களை நாங்க பரிசுத்தப்படுத்துறதுக்கு, எங்களை நாங்க பதப்படுத்துறதுக்கு, எங்களோட வாழ்க்கை சீரான வாழ்க்கையாக நாங்க மாற்றிக்கொள்றதுக்கு. கனிமர்களே, அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நாங்க இந்த இவ்வளவு நேரம் பேசக்கூடிய ஒரு நோக்கம் ஒன்று இருக்குது. எங்கட கல்பை பரிசுத்தப்படுத்த, எண்ணின் மூலமாக அடுத்தவங்களுடைய கல்வி பரிசுத்தமாகிறதுக்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தௌத்துடைய வேலை அல்லாஹ் தந்திருக்கிறார். இந்த அடிப்படையில் கூறுகள் இன்ஷா அல்லாஹ் உடனடியாக கண்ணியமானவர்களே
பேசின விடயங்கள் எங்கட கல்வில நாங்க எடுத்ததோட உடனடியாக எங்களை நாங்க பரிசுத்தப்படுத்துறதுக்காக வேண்டி, எங்களை நாங்க தர்ஜியாப்படுத்துறதுக்காக வேண்டி அல்ஹம்துலில்லாஹ் இந்த தாவத்துடைய வேலையில அல்லாஹ்வுடைய பாதையில நாங்க உடனடியாக பைதல்ல போறதுக்காக வேண்டி தயாராகிறவங்க யாரும் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். உடனடியாக சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அழகான மஜ்லிஸ், அழகான அவை கண்ணியமானங்களே, உடனடியாக எங்கட கல்பால நாங்க உள்ளத்தால சிந்திச்சு கண்ணியமானங்களே நாங்க அல்லாஹ்ட்ட பொறுப்பு சாட்டி உடனடியாக நான் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில பைதல் ஜமாத்ல போறதுக்கு நான் ரெடியாகணும். பைதல் ஜமாத் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்யட்டும். இந்த மாதத்துக்குள்ள இன்ஷா அல்லாஹ், இந்த மாதத்துக்குள்ள இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்களேன். இந்த மாதம் 6 மாதங்கள், 2 மாதத்துக்குள்ள சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தாலாவுடைய வாழ்க்கையில பரக்கத் செய்யட்டும். அல்லாஹ் தாலாவுடைய அனைத்து நிலைமைகளை சீராக்கட்டும். அல்லாஹ் தாலாவுடைய குடும்பத்தினுடைய நிலைமைகளை சீராக்கட்டும். அல்லாஹ்வுடைய குடும்பத்தில குழந்தைகள் மூலமா சந்தோஷத்தை கொடுக்கட்டும். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். துஆ செய்யப்படும் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த மாதம் 6 மாதத்துக்குள்ளால பைதல் ஜமாத் இன்ஷா அல்லாஹ். நிறைய தேவை இருக்குது கண்ணியமானவர்களே. முதலாவது எனக்கு ஒரு தேவை இருக்குது, என்னுடைய குடும்பத்துக்கு தேவை ஒன்று இருக்குது. 2வது சமூகத்தினுடைய தேவை. நீங்க இதனுடைய தேவையை வெளியால போன எங்களுக்கு உணர்ந்து கொள்ளலாம். மக்கள் தேட்டத்தோட தாகத்தோடு இருந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த தேவையை நாங்க வெளியே போகணும். நான் வரக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் நான் யோசிச்சேன், முதல் பயணம் நான் இங்க வாரது அல்ஹம்துலில்லாஹ் அழகாக செழிப்பான, இப்படி இந்த ஊருக்குள்ள இவ்வளவு அழகாக செழிப்பான இந்த மஸ்ஜிதை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்துல மிகவும் கல்ப குளிர்ச்சி. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, நாங்க இந்த ஊருக்குள்ளான் இருந்து அல்லாஹ் தீனுடைய சேவைகளை எங்கள் மூலமாக வந்து எடுக்கணும். தீனுடைய ஹிதமத்துகள் எல்லாம் எடுக்கணும். விட்டாங்கட நோக்கம். நான் எங்கேயோ இந்த இடத்துக்கு வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன், நீங்க என்னுடைய பேச்சு கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க. நோக்கம் என்னண்டா தீனுடைய கனெக்ஷன் அல்லாஹ் தந்திருக்கிறான். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த மாதம் 6 மாதத்துக்குள்ள பைதல் ஜமாத் இன்ஷா அல்லாஹ்.